ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இன்று ஒரு இளந்தலையில பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மனசுல வந்து பதற்றத்த குறைச்சு, நம்ம அமைதிய வந்து மனசுல எப்படி ஏற்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, ஒண்ணுமே இருக்காது. அப்படியே நல்ல பதற்றமே இல்லாம அமைதியா இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்கள சுத்தி எல்லாமே இருக்கும். எப்ப பாருங்க பதற்றத்திலேயே இருப்பாங்க. ஒரு பதற்றமாவே இருப்பாங்க. இது நடந்துருமோ? அது நடந்துருமோ? ஏதாவது ஆயிடுமோ? என்ன செய்றது? இதுக்கு என்ன செய்றது? அதுக்கு என்ன செய்றது? அப்படின்னு நெனச்சு நெனச்சு குழம்பிட்டே இருப்பாங்க. இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம இத வந்து போக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பதற்றத்தினால நம்மளுடைய மொத்த உடல் நிலையும் பாதிக்கப்படுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து நம்ம மனது வந்து கட்டுப்பாட இழக்கும். இதுலேருந்து நம்ம வந்து எப்படி மீண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப வந்து ஆழ்ந்த மூச்சு பயிற்சி. நம்ம வந்து உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் தாங்க, அப்படியே நம்ம மூச்சு கவனிச்சு, அதாவது மூச்சு உள்வாங்கி நம்ம அடிவயிறு வரைக்கும் மூச்சு போகுது இல்லையா? அந்த ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய மூச்சு பயிற்சியில அந்த மூச்ச கவனிங்களா, உங்களுக்கு அந்த பதற்றம் குறைஞ்சு மனசுல ஒரு அமைதி ஏற்படுறத நீங்களே பார்ப்பீங்க. 2வது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தசைகள வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். அப்படியே கெட்டியமா இறுக்கமா நம்ம அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்களா, டென்ஷனா இருக்கும், பதற்றமா இருக்கும் இல்லையா? அப்போ வந்து நம்ம தசைகள வந்து ரிலாக்ஸ்டா விட்டோம் அப்படின்னாக்கா, அப்ப பார்த்தீங்கன்னாக்கா டென்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சுரும். தியானம் 3வது பார்த்தீங்கன்னா தியானம். தியானம் வந்து நம்ம உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் இந்த ஆழ்ந்த மூச்சு பயிற்சி மாரியே தான். நீங்க எதையாவது ஒரு நல்ல விஷயத்த நெனச்சுட்டு, இல்ல ஒரு கடவுள் நெனச்சுட்டு, உங்களுக்கு பிடிச்ச கடவுள் நெனச்சுட்டு நீங்க ஒரு 2 நிமிஷம் நீங்க எந்த மனது அலைப்பாய விடாம எந்த நினைவுகள் இல்லாம உட்கார்ந்து பாருங்க. அந்த பதற்றத்துலேருந்து நம்ம மீண்டு வந்துருவோம். அப்ப பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு பிடித்த இடங்கள வந்து நினைச்சு பார்க்குறது. அதாவது சலசலக்கிற அருவியோட சத்தம் பிடிக்கும் சில பேருக்கு. பறவைகளோட சத்தம் பிடிக்கும் சில பேருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, கோவில் போறது பிடிக்கும். இல்ல பீச்சுக்கு போறது பிடிக்கும். இங்கெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி போ முடியாது இல்ல. எப்பயாவது போயிட்டு வருவோம். அதெல்லாம் நம்ம வந்து மனசுல நினைச்சு அசை போட்டுட்டு நம்ம சந்தோஷமா நினைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அப்ப ரிலாக்ஸ்டா அந்த பதற்றம் குறைஞ்சு மனசுல பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல அமைதி ஏற்படுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நேர்மறையான ஒரு சொற்கள சொல்றது. அடிக்கடி நமக்கு நாமே வந்து நேர்மறையான சொற்கள சொல்லிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா, அந்த டென்ஷன் வந்து காணாம போயிடுங்க. அப்புறம் இடைவெளி விடுறது. கொஞ்சம் இடைவெளி விடணும். அதாவது நமக்கு பிடிச்ச உணவு சாப்பிடுறது, நமக்கு பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வர்றது, நமக்கு பிடிச்ச ஒரு இசைய கேட்கறது, நமக்கு பிடித்தமான ஒரு சென்ட் போடுறது. இப்படிலாம் இப்படி பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், நமக்கு அன்னைக்கு வந்து அன்னைக்கு ஃபுல்லா ரிலாக்ஸ்டா நம்ம நம்ம வேலைய அதிகப்படியான வேலைய இப்போ ஒரு அலுவலகத்திலே வேலை பார்க்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம நம்ம வேலைய முடிச்சுட்டு அடுத்த வேலைய நம்ம பார்ப்போம். நமக்கு அதிகமான ஒரு வேலைய நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு மனசுல ஒரு தைரியம் வந்துரும். இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்து நல்ல பதற்றம் குறைஞ்சு, மன அமைதி வந்து ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்றும் உங்கள் கலைச்செல்வி. நன்றி, வணக்கம்.